உண்மை சொல்லுவாரா? சாதி ஒழிப்பை பத்தி பேசுவாரா? இங்க இருக்கக்கூடிய கரூரில் 41 பேர் செத்து போனார்கள். செத்து போனவர்களை பற்றி கவலைப்படாமல் நீதிமன்றத்திலே சிபிஐக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த நீதிமன்றத்தில இருந்து வழக்கில் இருந்து விடுவித்தார்கள் என்று இனிப்பு கொடுத்து கொண்டாடிய வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? திமுகவை சார்ந்தவர்கள் சாதி ஆணவ கொலைக்கு எதிராக, சாதி கொடுமைக்கு எதிராக ஏன் போராட முன்வருவதில்லை? ஏன் அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் போராட முன்வருவதில்லை? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் முன்வரவில்லை? ஏன் இன்றைக்கு புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய காதல் மண் என்று சொல்லக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காதல் மன்னர்கள் இன்றைக்கு எதிர்த்து போராடுகிறார்களா? ஏன் காதல் காட்சி மட்டும் தானே நடிப்பார் விஜய்? ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கூட போராடுவதற்கு முன்வரவில்லை? குறிப்பாக ஒன்றிய அரசு பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு சாதிய அமைப்புகளுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு பின்புலமாக நின்று அவர்களை ஆதரிக்கக்கூடிய அடிப்படையில் RSS சனாதன கும்பல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கல்வி நிலையங்களை இன்றைக்கு சாதிய போக்கோடு இன்றைக்கு மாணவர்களை கொம்பு சிவிக்கு விடக்கூடிய வகையிலே அமைப்புகள் செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் இன்றைக்கு சாதிய மனப்பான்மையோடு மாணவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த போக்கை எல்லாம் மாற்ற வேண்டும். இதற்கு அரசு ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செய்த ராமச்சந்திரன் இளைஞரை வெட்டி சாய்த்த சாதி வெறியை கண்டிக்கின்றோம். தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ கொலைகள் எதற்காக நடக்கிறது? தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் இன்னும் இருக்கிறது என்ற அடையாளம்தான் இந்த கொலைகள். தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு கல்வி அறிவிலும் சமூக சிந்தனையிலும் மிக வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் இன்னமும் கூட காதலிக்கக்கூடியவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை என்பது இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. கடந்த காலங்களை விட இப்பொழுது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கியமானது தமிழ்நாட்டில் சாதிய அமைப்புகள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. சாதி அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெறும் SC ST அல்லது SC பெண்ணையோ அல்லது SC பையனோ காதலித்தால் கொலை செய்யக்கூடிய போக்கு என்பது கிடையாது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சாதிய படிகள் இருக்கிறது. பிற்படுத்த சமூகத்தில் கிட்டத்தட்ட 100 சாதிகள் இருக்கிறது சொன்னால் அந்த சாதிக்குள்ளேயே மாற்று சாதியை காதலித்தாலும் அதை ஏற்பதற்கு மனமில்லை. இந்த சாதி என்பது இன்றைக்கு நவீன இந்தியாவில் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி என்பது வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சாதியும் அது நவீனமாக வளர்ந்து கொண்டிருப்பது என்பது இது உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு வெட்கக்கேடானது. இந்தியா இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை முன்னோக்கி பொருளாதாரத்தில் முன்னேறுகிறோம் என்று ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள், மருத்துவர்கள் எல்லாம் இந்தியாவில் இருந்துதான் படித்துவிட்டு பல திறமைகளோடு இன்றைக்கு தன்னுடைய திறமையின் மூலமாக உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய இந்த இந்திய அரசு, குறிப்பாக ஒன்றிய அரசு பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு சாதிய அமைப்புகளுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு பின்புலமாக நின்று அவர்களை ஆதரிக்கக்கூடிய அடிப்படையில் RSS சனாதன கும்பல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கு பதிவே இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு சாதிய கொடுமைகள், ஆணவ கொலைகள் அதிகரிப்பது என்றதற்கு ஒரு புள்ளிவிவரம் இருக்கிறது. அது இங்கே வழக்கு பதியப்படுவதனால் நம்ம போன்ற இயக்கங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தொடர் நெருக்கடியால் அந்த வழக்கு என்பது பதியப்படுகிறது. ஆனால் வட இந்தியாவிலே பல மாநிலங்களில் அங்கே வழக்கே பதியப்படுவதில்லை. அதனால்தான் என்னன்னு சொன்னால் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சாதிய கொடுமை அதிகரிப்பதாக அது ஒரு கணக்கு என்பது வெளியில் வருது. ஆக மற்ற மாநிலத்தில் அது இல்லையா என்ற ஒரு கேள்வி என்பது வருது. மற்ற மாநிலங்களில் பீகார் போன்ற, உத்தரப்பிரதேசம் போன்ற இன்னும் இருக்கக்கூடிய பிஜேபி
ஆளக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்களில் சாதிய கொடுமைகள் சாதிய அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மிக வேகமாக அங்கே சாதி வேண்டாம் என்று பேசக்கூடியவர்களை இரவோடு இரவாக அவர்களை கடத்தி சென்று கொலை செய்வது வெட்டி சாகடிப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து வட இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அது எங்கேயுமே வழக்கு பதிவுபடுவதில்லை, எந்த மீடியாக்களும் அதை தெரியப்படுத்தவில்லை. சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டால் அவர்களை கொலை செய்யக்கூடிய எண்ணிக்கை என்பது இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த கடந்த 15 ஆண்டுகளாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் ஏராளமான முயற்சிகள் எடுக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு. இன்றைக்கு கூட போன வாரத்தில் கூட தெருப்பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதியை ஒழிக்க வேண்டும் என்று தெருக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்கினார்கள். இது வரவேற்கத்தக்கது. வேறு தெருவுக்கு பெயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்குவது அல்லது தன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்குவதன் மூலமாக மட்டுமே சாதியை ஒழிக்க முடியாது. சாதி ஒழியப்பட வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு, தமிழ்நாடு அரசு இன்னும் கடுமையான முறையில் பல்வேறு முயற்சிகள் எடுக்க வேண்டும். கல்வி நிலையங்களை இன்றைக்கு சாதிய போக்கோடு இன்றைக்கு மாணவர்களை கொம்பு சிவிக்கு விடக்கூடிய வகையிலே அமைப்புகள் செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு சாதிய மனப்பான்மையோடு மாணவர்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த போக்கை எல்லாம் மாற்ற வேண்டும். இதற்கு அரசு ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் ஏராளமான இது போன்ற சாதிய இயக்கங்களை தனிமைப்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் கடுமையான முறையில் செயல்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு போராடக்கூடிய இயக்கம் என்று சொன்னால் அது நம்மளுடைய இயக்கங்களாக மட்டும்தான் இருக்கு. இன்றைக்கு ஏன் வேற சாதிய அமைப்புகள்லாம் ஏன் போராட மாட்டார்கள்? ஏன் மற்ற அரசியல் கட்சிகள் போராட முன்வர மாட்டேங்குது? தமிழ்நாட்டிலே ஏன் திமுகவை சார்ந்தவர்கள் சாதி ஆணவ கொலைக்கு எதிராக சாதி கொடுமைக்கு எதிராக ஏன் போராட முன்வருவதில்லை? ஏன் அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் போராட முன்வருவதில்லை? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் முன்வரவில்லை? ஏன் இன்றைக்கு புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய காதல் மண் என்று சொல்லக்கூடிய விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காதல் மன்னர்கள் இன்றைக்கு எதிர்த்து போராடுகிறார்களா? ஏன் காதல் காட்சி மட்டும்தானே நடிப்பார் விஜய்? ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கூட போராடுவதற்கு முன்வரவில்லை? எனவே இந்த சாதி என்பது வெறும் உதட்டளவிலே ஒழிவதற்கு பேசக்கூடிய அது அல்ல. இன்றைக்கு அதை எதிர்த்து போராடுவது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதி ஒழியப்பட வேண்டும் என்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் இன்றைக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அடிப்படையில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இதுபோன்ற நம்மளுடைய ஏஐஎஃப் ஏஎஸ்எஃப் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் இன்றைக்கு தொடர் நடவடிக்கைகளே சாதி ஒழிப்பதற்கான அந்த நடவடிக்கையிலே சாதி மறுப்பு திருமணங்களை அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட நம்மளுடைய தென்சென்னை மாவட்டத்தில் சென்னையில் மட்டும் எங்களுடைய அலுவலகத்தில் மட்டும் 47 சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சிருக்கிறோம். சாதி மறுப்பு திருமணங்கள் 47 திருமணங்களை நாங்கள் நடத்துகிறோம். 47 இல்ல 100 அல்ல 1000 திருமணங்களை நாங்கள் நடத்துவோம். எந்த கொம்பனாலும் எங்களை எதிர்த்து போராடுவதற்கு அல்லது எங்களை தடுப்பதற்கு யாரும் முன் வர முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் முன்வைத்திருப்பது சித்தாந்தம், எங்களுடைய கொள்கை சாதி ஒழியப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் மேடையில் பேசுவதை மட்டும் நிறுத்தி செயல்படுகிறார்களே தவிர சாதி என்று வருகின்ற பொழுது ஒன்றிணைகிறார்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சாதிய கொடுமைகளும் இன்றைக்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் கூட்டாக நிற்கிறார்கள். இந்த ஆணவ கொலைக்கு தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட எந்த கட்சிகள் போராடுகிறது? இடதுசாரி இயக்கங்களை தவிர வேற எந்த இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறது? எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் சாதி என்பது இன்றைக்கு தேவைப்படுகிறது. சாதி என்பது இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக மக்களை பிரித்தாள்வதற்கு அது தேவைப்படுகிறது. எனவே இந்த சாதி ஒழியப்பட வேண்டும் என்றால் நம்மை போன்ற இயக்கத்தின் பின்னால் இளைஞர்களை அதிகமாக நாம் இணைக்க வேண்டும். இளைஞர்களே நாம் சென்று பேச வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் என்றால் நீ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வா, திருமணத்தை செய்து வைப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சாதி மறுப்பு திருமணத்தை செய்யும். சாதி மறுப்பு திருமணம் அதாவது காதலிக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். வேற எந்த இயக்கமாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு வேற ஏதாவது ஒரு இயக்கம் சொல்லுமா? விஜய் சொல்லுவாரா? சாதி ஒழிப்பை பத்தி பேசுவாரா? இன்றைக்கு கூட இங்க இருக்கக்கூடிய கரூரில் 41 பேர் செத்து போனார்கள். அந்த செத்து போனதற்கு
செத்து போனவர்களை பற்றி கவலைப்படாமல் நீதிமன்றத்திலே சிபிஐக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த நீதிமன்றத்தில் இருந்து வழக்கில் இருந்து விடுவித்தார்கள் என்று இனிப்பு கொடுத்து கொண்டாடுறிய வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இறந்தவர்களை பற்றி கவலைப்படாத இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு போக்கில் இருக்கிறார்கள். எனவே அத்தனை அரசியல் கட்சிகளும் சாதிக்காக போராடுவதற்கு முன்வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மக்கள் அனைவருடைய ஒற்றுமை பாழாக்கப்படும். எதிர்காலத்தில் இளைஞர்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமான வடிவத்திலே சாதிக்கான ஒரு செயல்பாடுகளாக இருக்கும். தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் அவர்களும் தோழர் ஜீவானந்தம் அவர்களும் இன்றைக்கு போராடிய அந்த போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பின்னால் தள்ளப்படும் என்பதை இந்த அரசு எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டும். இப்பொழுது கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கடந்த 11ஆம் தேதி கூட இதே ஏஐஎஃப் இதே ஏஎஸ்எஃப் சார்பிலே மயிலாப்பூரிலே சித்திரகுளத்திலே கூட ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார்கள். இது தொடர்ந்து இந்த அமைப்பு நம்மளுடைய அமைப்புகள் போராடி கொண்டிருக்கிறது. அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அதற்கான ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்பது மட்டுமல்லாமல் இந்த ஆணவ கொலைக்கு சம்பந்தமான அதில் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கடுமையான முறையிலே தண்டிக்க வேண்டும். தொடர்ந்து இது போன்ற ஆணவ கொலைகள் சாதிய கொலைகளிலே கைது செய்யப்படக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் ஜாமீன் பெற்று விடுதலை பெறுகிறார்கள். இது உண்மையிலேயே இந்த அரசனுடைய அந்த சாதிய பார்வை வெளிப்படுகிறது. நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது இது போன்ற சாதியை கொடுமைகளை கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் உள்பட வழங்காமல் கடுமையான முறையிலே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த ராமச்சந்திரனுடைய கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டு உலுக்கி பார்த்த கவினுடைய படுகொலைக்கு அடுத்து நடந்தக்கூடிய ஒரு மோசமான படுகொலை. காதல் திருமணம் செய்யக்கூடிய சாதி விட்டு சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய காதலர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பே இல்லை என்ற நிலைமையை இந்த படுகொலை காட்டுது. இதே இடத்துல சாதிக்கு எதிரான கவின் படுகொலையை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் பெருமன்றமும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றமும் நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இதே இடங்களில் நடத்தணும். ஒரு மாதம் ஆகலை, உடனடியாக இப்போ ராமச்சந்திரனுக்கு நீதி கேட்டு நிற்கிறோம். அப்போது இது மாதிரியான படுகொலை எத்தனை நிகழ்ந்து போனால் தமிழக அரசும் செவிசாய்க்கும், தமிழக அரசு விழித்து பார்க்குன்னு தெரியல. உடனடியாக தமிழக அரசாங்கம் காதலிப்பவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டத்தை உடனடியாக கொண்டு வரன்றது தான் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றமும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றமும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கமும் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி வேண்டும். அந்த குடும்பத்திற்கு 1 கோடி நிவாரணம் வேணும். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வேணும்.